வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆல்வேஸ் கிளாஸி. நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டேனியல் கிரேகோட ஜேம்ஸ் பாண்ட் சீரிஸ்ல கசினோ ராயலுக்கு அப்புறம் 2வது படமா ரிலீஸ் பண்ணப்பட்ட குவாண்டம் ஆஃப் சோலஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். போன படத்தோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ அதனால அந்த படத்தை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க லிங்கையோ கிளிக் பண்ணி அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அந்த படத்தை பார்த்தாதான் இந்த கதை புரியும். சரி, இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை ஆரம்பிச்சிடலாம். போன படத்தோட எண்டிங்ல எல்லா பிரச்சனைக்கும் காரணமான மிஸ்டர் ஒயிட் மண்டேனை நம்ம பாண்ட் கால்லே சுட்டு பிடிச்சிருப்பாரு. அந்த பிடிச்சவனை கார்ல தூக்கி போட்டுட்டு அவனை விசாரிக்கிறதுக்கு MI6க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் கூட்டு போனா அவரோட ஆட்கள் மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? அவங்களும் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வர ஒரு வெறித்தனமான சேசிங் சீக்வன்ஸ்ல இருந்து தான் இந்த படம் ஆரம்பிக்குது. எப்படியோ அந்த அல்லக்கைகள் எல்லாத்தையுமே பாண்டு போட்டு தள்ளிட்டு நேரா வண்டியை கொண்டு வந்து இத்தாலியில இருக்கக்கூடிய MI6ஓட ஒரு சீக்ரெட் பேஸ்ல வந்து நிறுத்துறாரு. அவர் ஏன் இத்தாலிக்கு வந்தாரு அப்படின்னா, மிஸ்டர் ஒயிட்டை சுட்டு தானே பிடிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் அவரை இப்படியே வச்சுக்க முடியாது. உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அண்ட் இன்ட்ராகேஷனையும் முடிக்கணும். ஸோ அதனால தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் பேஸுக்கு MI6 ஆட்கள் எல்லாரையும் வர சொல்லி இவர் அங்கே போயிருப்பாரு. அண்ட் பாண்டும் அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஒயிட்டை கூட்டிட்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றாரு. எம்மும் லீ ஜெஃப்ரி பல தவறான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கெல்லாம் காரணம் அவன் மட்டும் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு தெரிஞ்சிச்சு. இவனை பிடிச்சா அந்த ஆர்கனைசேஷனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அமெரிக்க உளவுத்துறைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இவனை பிடிச்சி தரேன் அப்படின்னு. ஆனா அவகிட்ட இருந்து எந்த உண்மையுமே வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்கனைசேஷன் அவனை கொண்டுருச்சு. அவனுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்து ஒரு பாசா செயல்பட்டவன் இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்கான். இவனை யூஸ் பண்ணியாச்சும் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுதான்னு பார்ப்போம். வாண்டு உங்ககிட்ட ஏதாவது அவன் சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அண்ட் அங்க இருந்த மிச்சல் அப்படிங்கிற ஏஜென்ட்டும் சுத்தி இருக்கிற பாதுகாப்பு வலையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு வெளியில போறாரு. அப்பதான் வெஸ்பரோட பாய் ஃப்ரெண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவரோட பேரு யூசுப் கபேரா. இவனை கடத்திட்டு போயிட்டு தான் இவனை கொண்டுடுவேன் மிரட்டி வெஸ்பரை ஒரு உளவாளியா நமக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. இவரோட ஐடியோட பீச்சோரமா ஒரு பாடியை கண்டுபிடிச்சோம். மீனுங்கெல்லாம் கடிச்சதுல அவரோட முகம் செதஞ்சு போச்சு. ஆனா அது யூசுப் இல்ல. வெஸ்பரோட அபார்ட்மெண்ட்ல இருந்த அவரோட முடியை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது DNA மேட்ச் ஆகல. சோ வேணும்னே தான் யாரோ அவர் செத்துட்ட மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ண பார்த்திருக்காங்க. ஏன்னு தெரியல. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது பாண்ட் வெஸ்பரோட போட்டோவை அப்படியே எடுத்து வச்சுக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாண்ட் நீ உண்மையா வெஸ்பரை நேசிச்ச, ஆனா வெஸ்பரோட சாவுக்கு அவங்க காரணம் ஆயிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அவனோட மனசுல இருக்கும். நீ அவங்கள பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா நீ அவங்கள கொன்னுட்டீனா அந்த அமைப்பை பத்தின எந்த தகவலும் நமக்கு கிடைக்காது. நான் உன்னை எப்படி நம்புறது? நீ அவங்கள கொல்ல மாட்டேன்னு, உனக்குள்ள அந்த வெஞ்சன்ஸ் இல்லைன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பாண்ட் என்ன சொல்றாருன்னா, அவனை தேடி போய் பழி வாங்குற அளவுக்கு அவனும் ஒன்னும் முக்கியமானவன் கிடையாது, அவனும் எனக்கு முக்கியமானவன் கிடையாது. அதனால தாராளமா நீ நம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாண்டோட பேச்சு ஒரு மாதிரி இருக்கு, செயல் ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை வெஸ்பரோட போட்டோவை அவர் எடுத்து வச்சுக்கும் போதே நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா பாண்ட் சொல்றதை நம்புறாங்க. அண்ட் மிஸ்டர் ஒயிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாண்ட் நீ யாருக்காகடா வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது, வெஸ்பர் மட்டும் தற்கொலை பண்ணிக்கலனா நீனும் எங்கால இருப்ப, உன்னை வச்சு நிறைய விஷயத்த சாதிக்கலாம் நாங்க இருந்தோம். ஆனா எங்க திட்டத்தை பாலாக்கி உன்னை காப்பாத்துறதுக்காகவே அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்றாரு. அண்ட் எம்மும் டே நீ யாருக்காகடா வேலை பார்க்குற கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றான்னு கேட்கும்போது, நாங்க யாருன்னே தெரியாதா? MI6 எங்களை நல்லா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கணும், எங்களோட தேவைகளை சாதிக்கிறதுக்கு எங்களோட ஆட்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். டக்குன்னு அங்க இருந்த மிச்சல் சுத்தி இருந்த எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு மிஸ்டர் ஒயிட்டை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள நம்ம பாண்ட் புந்து அவரை காப்பாத்துறாரு. அண்ட் மிச்சல் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. அவனை பிடிச்சாலாச்சும் அவகிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைக்குன்னு பாண்ட் அவனை தோர்த்திட்டே போறாரு.
ஆனா கடைசியில 2 பேருமே சண்டை போட்டுட்டு பாண்ட் தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பாண்ட் அவனை போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் திரும்ப இங்க பேஸ்ல வந்து பார்த்தா தான் தெரியுது மிஸ்டர் ஒயிட்டும் தப்பிச்சு ஓடிட்டான். பாண்ட் அவனை தைரியமா அந்த இடத்துல விட்டுட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் நின்றுகிட்டு இருப்பாங்க. ஒயிட்டால தப்பிச்சு போகவே முடியாது. அந்த தைரியத்துல தான் விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா மிச்சல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாதுகாப்பு வளையத்தை செக் பண்ணிட்டு வரேன்னு போனார்ல, அப்பவே அவங்க எல்லாரையும் கொண்டுட்டான். ஆனா இந்த ஒரு விஷயத்த பாண்ட் யோசிக்கல. அவனுக்கு காலில் அடிபட்டு இருந்த நிலைமைக்கு அவனா தப்பிச்சு போயிருக்க முடியாது. அவனை யாரோ கூட்டிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி லண்டனுக்கு வந்து எம்ம மீட் பண்றாரு. அங்க மிச்சலை பத்தி தெளிவா ரிசர்ச் பண்றாங்க. அவன் வாலெட்ல இருந்த ஒரு குறிப்பிட்ட பணத்தை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பணம் அப்படின்னா, போன பார்ட்ல லீச் ஃப்ரீங்கிற வில்ல இருக்கான்ல, அவன் கிட்ட ஏகப்பட்ட பணம் புழங்கிக்கிட்டு இருந்திருக்கும். இவன் கண்டிப்பா அதை தவறான வழியில தான் செலவு பண்ணுவான். ஸோ அவன் யாருக்கு அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றான் அப்படிங்கிறத பார்த்து அவங்கள கண்காணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவரோட பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பணங்களை இவங்க பில் டேக்கிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மார்க்கை அந்த எல்லா பணத்திலையும் வைக்கிறது. அது சீரியல் நம்பரை மார்க் பண்றதா இருக்கலாம், அல்லது அந்த பணத்துல ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு கோடை கொடுக்கறதா இருக்கலாம். அந்த மாதிரி அந்த பணங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சீரியல் நம்பர் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிருக்கும். இப்போ அந்த பணம் வந்து எந்த இடத்துல இருக்கு, எந்த பேங்க்ல இருக்கு, யாரோட அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா யார்கிட்ட இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யார்கிட்ட அவர் பணம் மாத்திருக்காரு, அவங்களுக்குள்ள உள்ள டீலிங் என்ன, இவர் ஏதாவது ஒரு தவறான வேலைக்காக அந்த பணத்தை மாத்திருக்காரா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பில் டேக்கிங் வந்து அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ அந்த டேக்டு மணி இவர்கிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவர் லீச் ஃப்ரீ எந்த ஆர்கனைசேஷனுக்காக வேலை பார்த்தாரோ அந்த ஆர்கனைசேஷன்ல தான் இவரும் வேலை பார்த்திருக்காரு. ஸோ லீச் கிட்ட இருந்து அந்த பணம் அந்த ஆர்கனைசேஷனுக்கு போய் ஆர்கனைசேஷன்ல இருந்து இவருக்கு வந்திருக்கு. ஸோ இதை வச்சு இவர் அந்த அமைப்புல தான் வேலை பார்க்கறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பணத்தை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பர் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனோட பேரு எட்மண்ட் ஸ்லேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனும் அந்த அமைப்புல வேலை பார்க்கறான்னு அர்த்தம். இப்போ இவன் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அடுத்த லீடு. இவனை வச்சு தான் அந்த ஆர்கனைசேஷனை இவங்க கண்டுபிடிக்கணும். அதனால இவனை பிடிக்கிறதுக்காக பாண்ட் இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. அங்க அவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு போய் அவன் எந்த ரூம்ல தங்கி இருக்கானோ அந்த கதவை உடைச்சு பாண்ட் அப்படி சைலண்டா உள்ள போயிட்டு இருக்காரு. ஆனா அவன் உள்ளதான் இருக்கான். பாண்ட் வரதை அமைதியா கவனிச்சுட்டு திடீர்னு பாண்ட் அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி 2 பேத்துக்கும் சண்டை கடுமையா போக பாண்ட் அவனை அடின்னு அடிச்சு சோழியை முடிச்சிடுறாரு. இந்த இடத்துல இவனை கொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா ஏன் கொன்னாரு அப்படின்னா கோவம் தான். இந்த ஆர்கனைசேஷனால தான் வெஸ்பர் இறந்து போனா அந்த கோவத்தினாலதான் கொண்டிருப்பாரு. இவர் இப்படி கொள்றதுனால என்ன பிரச்சனைனா அவங்கள பத்தினான ஆதாரங்கள் கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் ஆரம்பத்திலே கேட்டிருப்பாங்க, உனக்குள்ள பழி வாங்குற எண்ணம் இருக்கா இல்லையான்னு. பாண்ட் என்னதான் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அவர் மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் சட்டை எடுத்து இவர் போட்டுட்டு இவருக்கு பட்ட காயங்கள் எல்லாத்தையும் தொடச்சிட்டு துணி வச்சு கட்டிட்டு அப்படியே கேஷுவலா கீழே இறங்கி வராரு. அப்படியே வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த ரூம் நம்பருக்கு எதுவும் மெசேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேட்டுக்கு வந்த மெசேஜை இவர் வாங்கிட்டு போறாரு. அது ஒரு பிரீஃப் கேஸ்ல தான் இருக்கு. அப்படியே இவர் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு கார்ல வந்து வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்றா. அந்த பிரீஃப் கேஸ் இவர் கையில இருக்கனால அவ இவரை ஸ்லேட்டுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கா. பாண்டு எதுவும் லீடு கிடைக்குதா அப்படின்னு பாப்போன்னு அவர் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அவரோட கார்ல ஏறுகிறாரு. இவ ஸ்லேட்டு கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கா. அந்த மெசேஜ் அவர் வச்சிருக்க அந்த பொட்டியில தான் இருக்குது. அந்த மெசேஜுக்கான விலையை இவங்க இன்னும் பேசவே இல்லை. ஆனா அதை பேசுறதுக்கு முன்னாடி அவ ஏன் நீ லேட்டா வந்த அப்படின்னு பாண்டு கிட்ட கேட்க பாண்டு மிஸ்டர் ஒயிட்டோட நண்பரோட ஒரு மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. ஆனா மிஸ்டர் ஒயிட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியவே இல்லை. அப்ப இவ மிஸ்டர் ஒயிட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால அப்படியே பேசியே அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவ பையில இருந்த டிரைவிங் லைசன்ஸை இவர் எடுத்துக்கிறாரு. அப்படி இவங்க பாட்டு போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு கருப்பை இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரான். அந்த பொண்ணு அந்த கருப்பனை பார்த்துட்டு இவன் உங்க ஃப்ரெண்டான பாண்ட கேட்க எனக்கு எப்பவுமே நண்பர்களே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ யாரை எதுக்கு ஃபாலோ பண்றான் அப்படிங்கிறது தெரியாம அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓரமா வண்டியை ஒரு சந்துக்குள்ள வந்து நிப்பாட்டிட்டு நம்ம இந்த மெசேஜுக்கான விலையை அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு இந்த மெசேஜ் என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கிறான். பாண்டுக்கு அது என்ன மெசேஜ்னு தெரியல. ஸோ அது அந்த பொட்டிக்குள்ள தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டியில டாக்குமெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட அவர் கொடுக்குறாரு. அப்ப அவ டாமினிக் எதுவும் பிரச்சனை கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பாண்டு டாமினிக் யாருன்னே தெரியாட்டியும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டாமினிக் யாரு அப்படின்னா அவர் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை தான் இவ இங்க இந்த மெசேஜா அங்க வாங்க வந்திருக்கா. இந்த ஸ்லேட் அப்படிங்கிறவன் அவர்கிட்ட வேலை பார்க்கறவன். அண்ட் அவர் கொடுத்த அந்த டாக்குமெண்ட் அவ திறந்து பார்த்தா அது ஃபுல்லா வெத்து பேப்பர். அண்ட் அதுக்கு அடியில பாக்ஸ்ல என்ன இருக்குன்னா அவரோட போட்டோவும் ஒரு துப்பாக்கியும் இருக்கு. இதை பார்த்துட்டு பாண்டு உன்னை யாரோ கொல்ல நினைக்கிறாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் தான் நம்மளை கொல்ல வந்திருக்கான்னு
வச்சுட்டு அவ இவரை சுட பாக்குறா. அப்ப நம்ம பாண்டும் அந்த காரை விட்டு இறங்க அவ காரை எடுத்துட்டு சல்லுன்னு போயிடுறான். ஆனா பின்னாடியே அந்த கற்பை வந்து நீ அவளை சுட்டுருக்கணுமே, ஏன் இன்னும் அவளை சுடல அப்படின்னு கேட்க இந்த இப்ப சுரண்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு பலார்னு ஒரு அடியை போட்டு அவன் பைக் எடுத்துட்டு அவளை தோர்த்திட்டு வர போறாரு. அப்பதான் நம்ம எம்மும் பாட்டுக்கு போன் பண்றாங்க. அவங்களும் ஸ்லேட்டை பத்தி நான் விசாரிக்கணுமே அப்படின்னு கேட்க அவன் செத்துட்டான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அவன் எப்படி சும்மா இறந்து போவான், பாண்டு தான் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எம்முக்கு நல்லாவே புரியுது. அந்த பொண்ணோட வண்டியும் நேரா இங்க ஒரு துறைமுகத்தில் நிக்குது. பாண்டா அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அவளும் கோவமா ஒருத்தங்கிட்ட போய் எதுக்காக என்ன கொல்ல பார்த்த அப்படின்னு கேட்கிறான். அவன் வேற யாரும் கிடையாது, அவன் பேர் தான் டாமினிக் கிரீன். அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் இந்த பொண்ணு கமில். இவளை ஏன் அவர் கொல்ல பார்த்தாரு அப்படின்னா இவன் ஒரு பொலிவியன் சீக்ரெட் ஏஜென்ட். கிரீன் ஒரு தப்பானவன் தான், ஆனா அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு சுத்தமா தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவனை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனோட வேலையாளான ஸ்லேட் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. ஆனா அவன் தான் வேலை பார்க்குற முதலாளிக்கு விசுவாசமா இருப்பான்னு சொல்லிட்டு இவகிட்ட தரேன்னு சொல்லி அவர்கிட்ட போட்டு விட்டுருப்பான். அதனால அவளை கொல்றதுக்கு ஸ்லேட்டையே அவர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. இன்ஃபர்மேஷனை வாங்க வருவாள், அப்பவே அவளை போட்டு தள்ளிருந்தேன். இடையில தான் நம்ம பாண்டு புந்து அவனை கொலை பண்ணிருப்பாரு. அதனாலதான் இப்ப இவ தப்பிச்சிட்டா. இவ எதோ சொல்லி அதை மலுப்ப பார்த்தாலும் கிரீனுக்கு நல்லாவே புரியுது இவ தன்னை நடிச்சுதான் ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் அவ எதுக்கு செய்யறா, எதுக்கு கிரீனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னா கிரீன் ஜெனரல் மெட்ரோடா அப்படிங்கிற ஒரு ரிட்டையர் ஆன பொலிவியன் சர்வாதிகாரி கூட கான்டாக்ட்ல இருக்காரு. கிரீன் ஒரு கேப் மாறினா ஒரு முள்ள மாதிரி. இப்படி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ண நினைச்சிருப்பா. அண்ட் இவளோட மெயின் கோல் அப்படிங்கிறது கிரீனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அந்த மெட்ரோனா என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கிரீன் கூட பழகிருப்பா. அதே நேரத்தில் பாண்டும் ஒரு விசிட்டிங் கார்டை கிரீனோட ஆட்கள் கிட்ட கொடுத்து அந்த பொண்ணை என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்களாம் அதுக்கு கால் பண்ணி பார்த்தா அலுவலகம் மூடப்பட்டுள்ளதுன்னு வருது. ஆனா இவங்க கால் பண்ணதை வச்சு இவங்க நம்பரை கண்டுபிடிச்சு இவங்க எங்க போனாலும் ட்ராக் பண்றதுக்கு அதை ரெடியா மாத்திக்கிறாரு. அப்படியே மெட்ரோனாவும் அந்த இடத்துக்கு வர கிரீன் அவரோட டீலிங்க பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா இந்த பொலிவிய நாட்டுக்கு மறுபடியும் உங்களை டிக்டேட்டரா மாத்திரம் எல்லா அரசாங்கமும் அதுக்கு சம்மதிக்கும். ஆனா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எங்களுக்கு இந்த டெசர்ட் இந்த லேண்டை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க, அதுல என்ன கிடைச்சாலும் அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. அதுக்கு மெட்ரோனாவும் ஒத்துக்கிறாரு. ஆனா அந்த லேண்டை எதுக்கு கேட்கிறா, அதை வச்சு இவன் என்ன பண்ண போறா அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு ஐடியாவுமே மெட்ரோனாவுக்கு சுத்தமா கிடையாது. அண்ட் அப்படியே அந்த பொண்ணு கமிலையும் இவளை வேலை முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா ஏன்னா இவளோட மெயின் மோட்டிவே மெட்ரோனாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தானே. சோ இவளை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா இவனை தொந்தரவு பண்ண மாட்டால, அதனாலதான் அப்படி செஞ்சிருப்பாரு. ஆனா இதை பார்த்துக்கிட்டு இருக்க பாண்டுக்கு நல்லாவே புரியுது இவளை எங்கேயோ கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்பட்டாலும் படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்களா, நம்ம பாண்ட் அவளை காப்பாற்ற போறாரு. காப்பாத்த வந்தேன். என்ன விட்டுட்டு போங்க. நீங்களும் கிரீனோட கூட்டத்தை சேர்ந்தவரா? யார் டாக்டர் கிரீனா? மறுபடிங்க. அண்ட் கடைசியா அந்த பொண்ணை எப்படியே காப்பாத்தி இன்னொரு பக்கம் துறைமுகத்துல வேலை பார்க்குற ஒரு ஆள் கிட்ட கொடுத்து அமைச்சிருவாரு. அண்ட் அந்த இடத்துல அனாதையா ஒரு கார் நின்றுகிட்டு இருக்க, அதுக்கு ஆதரவு கொடுக்குற விதமா அந்த காரை ஒரு ஆட்டையை போட்டு இதுக்கு முன்னாடி அவங்களோட நம்பரை கண்டுபிடிச்சிருப்பார்ல, அதை வச்சு இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிட்டே போறாரு. அதே நேரத்துல MI6க்கு கால் பண்ணி இந்த டாமினிக் கிரீனை பத்தி விசாரிக்கிறாரு. அதுல என்ன தெரியுது அப்படின்னா இவனுக்கு கீழே கிரீன் பிளானட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு இவன் தான் CEO. இதுல இவங்க இந்த உலகத்தை பசுமையாக்குற விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்க உளவுத்துறையிட்ட பேசலான்னு பார்த்தா அவங்க எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்றதுக்கு மறுத்துறாங்க. இதுல இருந்து எம்முக்கு என்ன புரியுது அப்படின்னா அமெரிக்காவுக்கும் கிரீனுக்கும் ஒரு டீலிங் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம பாண்ட் இப்ப ஒரு பிரைவேட் ஏர்ஃபீல்டுக்குள்ள போறாரு. அண்ட் கிரீன் அங்க இருந்து கிளம்புறதுக்கு அவருக்கு ஒரு பிரைவேட் ஜெட்டும் ரெடியா இருக்கு. அந்த ஜெட்டோட பேரை வச்சு அது இப்போ ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பிரேக்கின்ஸ்க்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாண்டும் அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. அண்ட் அதே நேரத்துல கிரீன் அந்த ஜெட்ல சவுத் அமெரிக்காவோட சீஃபை மீட் பண்றாரு. கூடவே போன படத்துல நம்ம பார்த்தோம்ல ஃபீலிக்ஸ் லைட்டர் அப்படிங்கிற ஒரு CIA ஏஜென்ட், அவரும் அங்கதான் இருக்காரு. இவங்கெல்லாம்
ஒண்ணு கூட்டினது ஒரு டீலிங்கை பேசி முடிக்கதான். அதாவது நம்ம கிரீனோட பிளான் என்ன, மெட்ரோடாவை பொலிவியாவோட சர்வாதிகாரி அதாவது டிக்டேட்டரா மாத்தணும். அப்படி மாத்தினா இவருக்கு தேவையான அந்த குறிப்பிட்ட லேண்ட் அப்படிங்கிறது இவரோட கண்ட்ரோலுக்கு வரும். அதை பயன்படுத்தி இவருக்கு தேவையான விஷயத்த சாதிச்சுக்கலாம். ஆனா அப்படி செய்யணும் அப்படின்னா சவுத் அமெரிக்கா கவர்மெண்ட் இவங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். ஏன்னா சவுத் அமெரிக்காக்குள்ளதான் பொலிவியா இருக்கு. சோ இப்போ இவங்களை கரெக்ட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த நாட்டோடைய சீஃப் கிட்ட பேச வந்திருக்காரு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க அந்த நாட்டில் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா ஆயிலையும் எங்களுக்கு லீஸ்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறாரு. கிரீனும் ஆயில் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்க, யோ வேற என்னையா நீங்க என்ன டைமண்டையா கண்டுபிடிக்க போறீங்க, அப்படியே நீங்க எதை கண்டுபிடிச்சாலும் அதை ரேடார் மூலியமா நாங்க கண்டுபிடிச்சிரும், அது நல்லா இருக்காது, அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு அவர் கேட்க, நாங்க செய்யற எந்த ஒரு விஷயமும் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க கேட்கிற எல்லா விஷயத்தையும் நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம மேலும் நீங்க என்ன கேட்டாலும் நாங்க செய்யறோம், ஆனா எந்த தகவலும் வெளியில போகக்கூடாது. கண்டிப்பா எங்களால பொலிவியால புரட்சி நடக்கும். வெனிசுலா பிரேசில் எப்படி நிலை குலைஞ்சு போச்சோ அதே மாதிரி இப்போ பொலிவியாவும் போகும். என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கிரீனும் லைட்டா ஒரு பிளாக்மெயில போட சீஃபும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. அண்ட் அப்படியே இவங்க ஜேம்ஸ் பாண்டோட போட்டோவை காட்டி, இவன் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி தெரியுது, இவனை பத்தி எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்க, ஃபீலிக்ஸ் அந்த போட்டோ வாங்கி உத்து பார்த்துட்டு சாரி தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஜேம்ஸ் பாண்டை தான் இவரோட ஃப்ரெண்ட் ஆச்சு, எப்படி மாட்டி விட முடியும். ஆனா சீஃபுக்கு ஜேம்ஸ் பாண்டை நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இவர் பிரிட்டிஷ் சீக்ரெட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் தான், இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிடுறாரு. அண்ட் அந்த ஜெட்டும் பிரேக்கின்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கிரீன் கார்ல கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் ஃபீலிக்ஸ் அந்த சீஃப் கிட்ட போய், யோ ஏயா இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் என்னை மாட்டி விடுற, இவன் ரொம்ப மோசமானவையா அப்படின்னு சொல்ல, நம்ம வேலையை காப்பாத்திக்கிறனா இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே அந்த பக்கம் பாண்டும் கிரீனை ட்ராக் பண்ணிக்கிட்டே அவர் போற இடத்துக்கு வராரு. கிரீன் எங்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கக்கூடிய ஒரு ஆப்பராவுக்கு தான். இங்க உள்ள போனவரை இங்க இருந்து ஆர்டிஸ்டோட கோட் சூட்டை மாட்டிட்டு மேல மாடிக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து போறா அப்படின்னு ரிசப்ஷனே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் விஐபிக்கெல்லாம் கொடுக்குற கிஃப்ட் பேக்கை தவிர்த்து வேற ஏதோ ஸ்பெஷல் பேக்கை வாங்கிட்டு போறான். இதை பார்த்தோடனே பாண்டுக்கு சந்தேகம் வந்துருது. அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல வச்சு அடிச்சு அந்த பேக்கேஜை இவர் எடுத்துக்கிறாரு. அதுல அந்த குவாண்டம் ஆர்கனைசேஷனோட கியூ சிம்பிளும் அண்ட் இவங்க கான்வர்சேஷன் மேக் பண்றதுக்கு ஒரு இயர் பீஸும் இருக்கு. அதை எடுத்து இவர் மாட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. வேற விட அவனை பாத்திரக்கூடாதுன்னு போற போக்குல அந்த கதவோட ஹேண்டில உடச்சு விட்டு போயிடுறாரு. அண்ட் அப்படியே அந்த ப்ரோக்ராம் இவங்க ஆரம்பிக்க பாண்ட் வந்து பேக் ஸ்டேஜ்ல போய் நின்னுக்கிறாரு. அப்பதான் எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு. அண்ட் அவங்களும் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டோட பேர் தியாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிடுறாங்க. அண்ட் அது தெரிஞ்ச உடனே பாண்டும் உள்ள போது, இதை விட நீங்க பெட்டரான இடத்த கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் வாய் அடிச்சு போயிருது, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அண்ட் அந்த எல்லாரும் தப்பிச்சு அப்படியே ஓட பார்க்க, அப்படி ஓடுற எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு பாண்ட் அவங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டே போக, அந்த சமயத்துல கிரீனும் பாண்டும் முதல் முறையா ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்த உடனே அந்த அடியாட்கள் பாண்டை துரத்திக்கிட்டே வர, பாண்டு எல்லாருக்கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசியா ஒருத்தனை பிடிச்சிடுறாரு. அவனை பிடிச்சி, நீ யாருக்கடா வேலை பாக்குற, உன்னோட முதலாளி யாரு அப்படின்னு சொல்லுன்னு கேட்க, அவன் வாயை திறக்காம பாண்டை அடிக்கலான்னு பார்க்கும்போது போடா லூசுன்னு தள்ளி விட்டுறாரு. கீழே விழுந்தவன் கிரீனோட கார்ல தான் விழுந்திருக்கான். அவன் கிரீனோட ஆள் கிடையாது, அந்த குவாண்டம் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பரோடைய பாடி கார்டு, அவ்வளவுதான். இவங்க யாருக்குமே ஒருத்தர் மூஞ்சி தெரியாது. அதனால கிரீன் மூஞ்சி அவன் பாத்திர கூடாதுன்னு அவனை போட்டு தள்ளிடுறானுங்க. அண்ட் இந்த பக்கம் பாண்ட் அனுப்பி வச்ச போட்டோவை டர்னர் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு அதை அப்படியே எம்முக்கு கன்வே பண்றாரு. அண்ட் அப்படியே கிரீன் ஒரு பாடி கார்டை கொலை பண்ணிருப்பார்ல, அந்த பழியும் பாண்டு மேல விழுந்துருது. ஏன்னா இவர் தானே மாடியில இருந்து தள்ளி விட்டாரு. இந்த ஒரு விஷயத்த டர்னர் எம் கிட்ட சொல்ல, யாரையும் கொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லி இவன் அனுப்பிச்சேன் அப்படின்னு கடுப்பாயி பாண்டுக்கு கால் பண்ணி, அவர் ஸ்பெஷல் பிரான்ச்சோட மெம்பர், அவரை கொலை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏன் அப்படிங்கிற காரணத்தை நீ சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு சொல்ற மேடம்னு சொல்லிட்டு அவர் காலை வச்சிடறாரு. இனிமே பாண்டை தனியா விடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க, அவனோட கிரெடிட் கார்டு, பாஸ்போர்ட் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இது தெரியாம கிரீன் போகக்கூடிய அந்த லேப் பாஸுக்கு இவரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினல்ல போய் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணா அது வேலிடிட்டி முடிஞ்சிச்சுன்னு வருது. இப்போ பாண்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ எம் எப்படி இருந்தாலும் என்னை ஃபாலோ தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திசை திருப்புறதுக்காக இங்க டெர்மினல்ல இருந்தவங்க கிட்ட, இப்போ உங்களுக்கு ஒரு கால் வரும், அதில் நான் கேரோவுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு இவர் நேராக ஒரு போட்டை பிடிச்சி இட்டாலியில் இருக்கக்கூடிய டேலமுனுக்கு வந்துடுறாரு. அங்கே போய் யாரை மீட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன படத்தில் பார்த்துருப்போம்ல நம்ம மேத்யூஸ் தான். இதுக்கு முன்னாடி பாண்டு மேத்யூஸை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவரை MI6 கிட்ட மாட்டி விட்டு பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பாரு. அதனால மேத்யூஸ் இவனை பார்த்தோன்னே என்ன மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாண்டு எனக்கு பாஸ்போர்ட்டும் கிரெடிட் கார்ட்ஸும் வேணும் அண்ட் இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்தார்ல அந்த போட்டோஸ்லாம் மேத்யூஸ்ட காட்டுறாரு. அண்ட் சவுத் அமெரிக்காவில் உனக்கு யாராச்சும் தெரியுமான்னு கேட்க, மேத்யூஸும் தெரியும்னு சொல்ல, சரி அப்போ என்னோட வேலைக்கு நீயும் என் கூட வந்து உதவி செய்ய அப்படின்னு மேத்யூஸை பாண்ட் அவரோட கூப்பிட்டு போறாரு. அங்கே போய் ஏர்போர்ட்ல இறங்கினா ஃபீல்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பாண்டு கிட்ட வந்து,
நான் கான்சுலேட்ல இருந்து வரேன், அதாவது பொலிவியால இருக்கக்கூடிய லண்டனோட தூதரகத்துல வேலை பார்க்குற ஒரு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கிளம்புற லண்டன் ஃபிளைட்ல உங்களை ஏற்றி விடுறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றேன். இவளை அமுச்சு வச்சது வேற யாரும் இல்ல, நம்ம எம்மு தான். என்னதான் பாண்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு போயிருந்தாலும் அவங்க தெளிவா கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. லண்டனுக்கான அடுத்த ஃபிளைட் எப்போ அப்படின்னா நாளைக்கு காலையில தான். அது வரைக்கும் இந்த ஊரை சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு பாண்டு கேட்க, நான் இல்லாம தனியா போனீங்கன்னா நீங்க அரெஸ்ட் ஆகி காலையில விலங்கோட தான் ஃப்ளைட்டில் ஏறுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களும் ஒரு டாக்ஸியில் ஏறி அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அண்ட் மேத்யூஸ் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இங்கே தெரியும்னு சொல்லியிருப்பார்ல, அவரோட பேரு கார்லோஸ். அவருக்கு ஃபோன் பண்ணி இவர் பேசலான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க டாக்ஸிக்காரன், என்ன சார் இந்த ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, இன்னாடி பேயவே மாட்டேங்குது, கவர்மெண்ட்டும் வரியை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ஊர் கஷ்டத்தை புலம்பிக்கிட்டே வரான். அதனால மேத்யூஸால் ஒழுங்காகவே பேச முடியல. அந்த வண்டியும் ஹோட்டலில் வந்து இறங்க ஃபீல்ட்ஸ் போய் ஒரு ரூமை புக் பண்ணலான்னு போகும்போது அடைச்சி இதெல்லாம் ஒரு ஹோட்டலான்னு சொல்லிட்டு பாண்டு வெளியே வந்துடுறாரு. அதுக்கு அவளும் குற்றங்களை தடுக்கிற பொறுப்பில் இருக்கிற நம்ம இந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் சேஃப்னு சொல்ல, இல்லை அப்படிலாம் கிடையாது, ஒரு நல்ல இடத்துக்கு நான் அவளை கூட்டு போறேன்னு சொல்லி அவளை கூட்டு போறாரு. அண்ட் இவங்களாம் அந்த ஹோட்டலில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் உன்னை யாரும் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூஸ் ஒரு இன்விடேஷன் லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது வேற யாரும் கிடையாது, கிரீன் தான். அண்ட் பாண்டும் ஃபீல்ஸை அப்படியே பேசியே மயக்கி அவளை கன்வின்ஸ் பண்ணி அந்த பார்ட்டிக்கு இவளையும் கூட்டு வர்றாரு. அப்படியே கிரீனும் இங்கே அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. உலக சுற்றுப்புற சூழல் இன்னைக்கு அழியிற நிலைமையில இருக்கு. பூமியோட பசுமையான தோற்றம் 17% பாதிக்கப்பட்டு அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி பூமியை திரும்பவுமே பசுமையாக்குறதுக்கு செயல்படுற விஷயம் தான் எக்கோ பாக்ஸ். அதுல ஒரு பகுதி தான் இந்த தேரா ப்ராஜெக்ட். இதுல நீங்களும் உங்களோட பங்கை எடுத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீச்சை முடிக்க, அப்படியே இங்க மேத்யூஸும் அவரோட ஃப்ரெண்டு கார்லோஸை பாண்டுக்கும் ஃபீல்ட்ஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவரும் என் பொறுப்புல இருக்க காவல்துறை உங்களுக்கு கண்டிப்பா உதவும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்படியே இந்த பக்கம் கிரீன் கிட்ட ஒருத்தர், இந்த நாட்டுல பாதி பேரு அவங்க சம்பளத்துல பாதி பணத்தை நல்ல தண்ணிக்காகவே செலவு பண்றாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பொலிவியன் அரசாங்கம் தான் காரணம், அவங்க பசுமையான காடுகள் அழிச்சிட்டாங்க, அதனாலதான் வறட்சி வந்து மழை பெய்யாம இப்ப தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப திடீர்னு பார்த்தா ஏன் பொய் சொல்றீங்க டார்லிங் அப்படின்னு கமில் வந்து, அரசாங்கம் பசுமையான காடுகளை அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காடுகளை வாங்கி வச்சிருந்ததே கிரீன் பிளானட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்படியே விட்டா அபிஷியல்ஸ் கிட்ட எல்லா உண்மையும் உளறிடுவான்னு சொல்லிட்டு இவளை அந்த பக்கம் கூட்டு போயிடுறாரு. அண்ட் இந்த விஷயத்தை கீழே இருந்து பார்த்த பாண்டும் அப்படி மெதுவா கிரீன் இருக்கிற இடத்துக்கு வராரு. கமீனோட டார்கெட் மெட்ரோனா தான். அதனால அவன் எங்க இருக்கா அப்படின்னு கேட்க, அவன் இருக்கிற இடத்த இவர் சொல்ல முடியாது, ஏன்னா இவரோட பிளானுக்கு அவர் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால இவளை இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இவளை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு கொண்டுலான்னு பார்க்க, வான் அப்படியே உள்ள வந்து பேசி கமீலை காப்பாத்தி கார்ல கூட்டு போயிடுறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இவரும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வண்டியை நிப்பாட்டுறாரு. அவங்களும் லைசன்ஸை கேட்டுட்டு காரை திறந்து காட்டுங்க அப்படிங்கிறானுங்க. பாண்டுக்கு புரிஞ்சிருது ஏதோ வில்லங்கத்தில் மாட்டி விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் திறக்கிறாரு. உள்ள பார்த்தா நம்ம மேத்யூஸ் வேணுனே பாண்டை பாட்டி விடுறதுக்காக அடிச்சு அவரை படுக்க போட்டு இவரோட கார்ல போட்டு வச்சிருக்காங்க. அவங்களும் மேத்யூஸை தூக்க சொல்ல இவரும் தூக்குறாரு. தப்பிக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு டக்குன்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அட போனா வெண்ணைகளான்னு சொல்லிட்டு பாண்டு எல்லாரும் தூக்கி போட்டு அடிச்சு சுருங்கிடுறாரு. ஆனா அவங்க சுட்டதுல மேத்யூஸ்க்கு தான் ரொம்ப அடிபட்டுருது. வெஸ்பர் உனக்காக தான் இறந்து போனா, தயவு செய்து அவளை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூஸ் இறந்துடுறாரு. பாண்டாலே இப்ப அவரோட உடம்ப கூட காப்பாற்ற முடியல. அப்படியே குப்பை தொட்டில தூக்கி போட்டு அவர் பர்சில் இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த கார்லயே பொலிவியாவோட டெசர்ட் பகுதிக்கு போறாங்க. அங்கிருந்து பாண்டு ஒரு பிளைட்டை வாங்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கும் போது, ஆமா நீ அவனுக்கு எவ்வளவு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கமில் கேட்க, அவனுக்கு பணம் வேணாமா நீ தான் வேணுமா, உனக்கு பதிலாக காரை வச்சுட்டு பிளைட் எடுத்துட்டு வந்த, நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் அவன் வெளியே சொன்னானா அவன் இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கலாம், அதுக்காக தான் அந்த பிளைட்டை நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு. சொல்லி வாய முடல அதுங்களாட்டி அவன் இன்ஃபர்மேஷனை வெளியே விட்டுறான். இங்க கமிலும் கிரீன் தியரா ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மேப் வச்சிருப்பான்ல, எங்க அவங்களோட திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்களோ அந்த இடத்த மார்க் பண்ணி அதை வச்சு இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க நடந்து போக முடியாது, கார்லயும் போக முடியாது, சோ அதுக்காக தான் ஃபிளைட் வாங்கியிருக்காங்க. அப்ப பாண்டும் நீ பொலிவியன் ஏஜென்ட்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அவனும் கிரீனுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறா. அவனுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனால எனக்கு வேண்டியவங்க இறந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு ஃபிளைட் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இவங்க வேற யாரும் இல்ல, கிரீனோட ஆட்கள் தான். இப்படியே வானத்துல பயங்கரமான ஒரு சேசிங் இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் பாண்டோட ஃபிளைட்ல ஒரு விங் டேமேஜ் ஆயிருந்தாலும் அதை வச்சுக்கிட்டே நெருக்கி ஓட்டி எதிரியே போட்டு தள்ளிடுறாரு. ஆனா ஃபிளைட் இப்ப இருக்கிற நிலைமைக்கு தெளிவா லேண்ட் பண்ணவே முடியாது. சோ பேராஷூட் எடுத்து குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமில் பேராஷூட்டை மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த கேப்ல இன்னொரு ஹெலிகாப்டர் வந்து சுட ஆரம்பிக்குது. இதுக்கு மேல எந்த வழியுமே கிடையாது. ஃபிளைட் சுக்கு நூறாயிடுது. கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது.
கடைசியா 2 பேரும் போராடி எப்படியோ அந்த ஃபிளைட்ல இருந்து குதிச்சிடுறாங்க. கமில் ஆல்ரெடி பேராஷூட் மாட்டிருந்தனால அவளோட பேராஷூட்டை வச்சு ஓரளவு மெதுவா எப்படியோ போய் ஒரு சிங்க் ஹோல்குள்ள விழுந்துடுறாங்க. அதாவது பாறைகளுக்கு இடையே வெடிச்சு ஒரு மாதிரி குகை மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அதான் சிங்க் ஹோல்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஃபாரின் செக்ரட்டரியோ எம்ம கூப்பிட்டு கிரீனோட ஆசை தான் நம்ம லட்சியங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க, அதெல்லாம் போய் கிரீன் அவனோட அமைப்பை வச்சு பயங்கரமா திட்டம் திட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு கெட்டவன் நீங்க தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எம்மு சொல்ல, அவன் கெட்டவனாவே இருந்துட்டு போட்டோம், உலகமே ஆயில் தட்டுப்பாட்டுல இருக்கும்போது நமக்கு தேவையான ஆயில் அவன் குத்தகைக்கு தரான். நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா உலகத்தோட பண்டமாற்று முறை பாதிக்கப்படும். எதா இருந்தாலும் ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னு இவர் சொல்ல, இவங்களும் ஆதாரம் கலெக்ட் பண்ண டைம் கேட்கும்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாண்டை கட்டுப்படுத்துங்க, அவன் வெறி பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான், நீங்க கட்டுப்படுத்தலனா நாங்க கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் பாண்டு அந்த குகையில இருந்து வெளியே போறதுக்காக வெளியே கண்டுபிடிச்சிடறாரு. அப்படியே கமில்ட்டு வந்து நீ ஏன் கிரீனை தேடி போன அப்படின்னு கேட்க, மெட்ரோனாவை சந்திக்க தான் நான் கிரீன் கிட்ட போனேன். மெட்ரோனா எங்க அப்பாவோட மிலிட்டரியில வேலை செஞ்சான், ரொம்ப மோசமானவன். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எதிர்கட்சிக்காரங்க எங்க அப்பாவை கொல்றதுக்கு அவர் அனுப்பி வச்சாங்க. அவர் எங்க அப்பாவை கொண்டுட்டு அப்படியே என் கண் முன்னாடி எங்க அக்காவையும் அம்மாவையும் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டான். அதை பார்த்து நான் கதறி அழுத்தேன். ஆனா நான் சின்ன பொண்ணா இருந்தனால அவன் என்னை எதுவும் பண்ணாம ஏளனமா சிரிச்சுட்டு எங்க வீட்டுக்கு தீ வச்சுட்டு போயிட்டான். அது இன்னும் என் மனசை விட்டு போகல. அவனை பழி வாங்குறதுக்காக தான் போட்ல அவன் கூட நான் போனேன்னு சொல்ல, சாரி அது தெரியாம நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க 2 பேரும் கை கோத்துட்டு அப்படியே அந்த குகையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாண்ட் அங்க இருந்து உடஞ்சு போன கல்லை பார்த்து, இது இயற்கையா உடஞ்சது கிடையாது, யாரும் இங்க டைனமைட்டை யூஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இங்க ஒரு நதி இருந்திருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி பாக்குறாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல நதி இருக்கு. இப்பதான் பாண்டுக்கு எல்லாமே புரியுது, கிரீனுக்கு தேவை ஆயில் கிடையாது, தண்ணி தான். நதிகளை வறட்சியாக்கி பாலைவனமா உருவாக்கி அந்த நாட்டுல தண்ணிக்கான டிமாண்ட் அதிகரிக்கிறான். இப்படி அதிகரிச்சு அவங்களோட தண்ணியை அவங்கள்ட்ட விற்கும் போது இவன் வைக்கிறது தான் வேலை. இதை நேரடியா செய்யாம ஆயில் அப்படிங்கிற ஒரு முகமுடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவன் போட்டிருக்கான். இது எல்லாத்தையும் பாண்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த குகையில இருந்து வெளியே வராரு. அப்படியே கால்நடையாவே நடந்து மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒரு பஸ் வருது, அதுல ஏறி சிட்டிக்கு வந்து சிட்டில இருந்து காரை பிடிச்சி இங்கே திரும்ப ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. அங்கே போய் உள்ளே நுழையும் போதே அங்கே வேலை பார்க்குறவன், உங்களோட வந்த பொண்ணு இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி பாண்ட கொடுக்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரன்னு போட்டிருக்கு. பாண்டு புரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒன்று ஏடா கூட நடக்க போகுது அப்படின்னு. அதனால கமில வெளியே நிக்க சொல்லிட்டு இவர் மட்டும் உள்ள போறாரு. அங்கே போய் பார்த்தா எம்மும் அவங்களோட ஆட்களும் தான் இருக்காங்க. நீங்க எப்படி என்ன ஏமாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையும், அமெரிக்கர்கள் உங்களுக்கு எவ்வளவு ஆயில் தரேன்னு சொன்னாங்க, இது ஆயில பத்தி இல்லைன்னு அவங்க சொல்ல, ஆமா ஆயில் அங்கே இருந்தா தானே கொடுக்கறதுக்கு அப்படின்னு இவர் சொல்லும் போது, நீ சொல்றதை நாங்க எப்படி பாண்டு நம்புறது, உனக்கு பழி வாங்குற எண்ணம் இல்லைன்னு ஆரம்பத்துல சொன்னேன், ஆனா உனக்குள்ள இருக்கு, அந்த தாங்கிக்க முடியாத துக்கத்தினால என்ன செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னு தெரியாம என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாளாவே நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியல அப்படின்னு இவங்க ஒரு அட்வைஸை போட்டுட்டு இருக்கும்போது சைட்ல பார்த்தா அந்த ரூம்ல ஃபீல்ஸ் இறந்து கிடக்குறா, அதுவும் உடல் முழுக்க ஆயிலோட. கிரீன் இதோட வார்னிங் மாதிரி செஞ்சுட்டு போயிருக்கான். அப்படியே இங்க நம்ம பாண்டை அரெஸ்ட் பண்ணி லிஃப்ட்ல கொண்டு போயிட்டு இருக்கும்போது செத்த நேரத்தில் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தள்ளிட்டு அவர் கன் எடுத்துட்டு லிஃப்ட்ல இருந்து இவர் வெளியே வந்துடுறாரு. அப்படியே எம்மை மீட் பண்ணி, ஃபீல்ஸ் ரொம்பவே தைரியமானவங்க, இதே உங்க ரிப்போர்ட்ல எழுதிக்கிங்கன்னு சொல்ல, எம்எம் நீ எங்கேயும் ஓட முடியாது, உன்னை சுடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொல்ல, அதை போட்டதே நீங்க தானே, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு விடுறாரு. அண்ட் அப்படியே எம் டேர்னர் கிட்ட, பாண்டை தடுத்து நிறுத்தாதீங்க, சிஏஏ சொல்றதுக்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை நான் நம்ப மாட்டேன், பாண்டு என்னோட ஏஜென்ட், அவன் என்ன செய்யறான்னு மட்டும் கவனிங்கன்னு சொல்றாங்க. அதாவது இவ்வளவு நேரம் பாண்டை அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணது எல்லாமே சும்மா ஒரு டிராமா தான். எம் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்டோரியை செட் பண்றதுக்காக தான். பாண்டும் அப்படியே வெளியே வராரு. கமில் கார் எடுத்துட்டு வர அதுல ஏறி கிளம்புறாங்க. அங்கிருந்து பாண்டு ஃபீலிக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து ஃபீலிக்ஸுக்கு கால் பண்றாரு. ஏன் அப்படின்னா ஃபீலிக்ஸ் சிஏஏவுக்கு வேலை பார்க்குறாரு. சிஏஏவும் கிரீன் சொல்றபடி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவர்கிட்ட பேசினா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவருக்கு கால் பண்ணியிருக்காரு. ஃபீலிக்ஸ் ஆளுங்களோட இருப்பாருன்னு பாண்டுக்கு தெரியும். அதனால எதையும் போன்ல பேச முடியாது. அதனால மறைமுகமா நேர்ல வா அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க பண்ண எல்லா வேலைக்கும் சிஏஏவுக்கு பதில் சொல்லிதான் ஆகணுங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி பேச ஃபீலிக்ஸும் நேர்ல வான்னு சொல்லிடுறாரு. அப்புறம் 2 பேரும் அப்படியே மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாண்டு நீயும் உங்க ஆளுங்களும் சேர்ந்து இங்க இருக்கிறவங்களை மிரட்டி அடிமையாக்கி ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேவைன்னா எதை வேணாலும் எப்படி வேணா மாத்திப்பீங்க தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, மேல் இடத்துல என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு மெட்ரோனா எவ்வளவோ மேலுங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு மனிதாபிமானம் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டேன் அப்படின்னு பாண்டு சொல்ல, அப்படி ஃபீலிக்ஸ் சைட்ல கண்ணை காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா இவங்களோட ஆட்கள் இவங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. பாண்டும் புரிஞ்சுக்கிறாரு ஃபீலிக்ஸால எதையும் நேரடியாக பேச முடியாது அப்படின்னு. அண்ட் ஸ்குவாடும் அங்கே உள்ள வந்துகிட்டு இருக்க ஃபீலிக்ஸ் கடைசியா மெட்ரோனா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ராணுவத்துக்கும் போலீஸ் சீஃப்க்கும் பணம் கொடுக்கணும். கொஞ்ச நேரத்தில் கிரீன் அங்கே பணத்தோட வந்துருவான். எங்க அந்த ஹோட்டலோட பேரு பேர்லா டீலாஸ் டூனாஸ் அப்படின்னு சொல்லி பாண்ட் அமுச்சு வைக்க, பாண்டா அடிச்சு புடிச்சுக்கிட்டு தடபுடலான சேசிங் கூட அந்த ஸ்குவாட் கிட்ட இருந்து தப்பிச்சு விடுறாரு.
அப்புறம் பாண்ட் அங்கே இருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல அவங்க என்ன தடுத்து நிறுத்துறதுக்கு கமிலோட ரெடியா நிக்கிறாரு. அங்க உள்ள மெட்ரோனா கிரீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுல ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பக்கத்துல பார்த்தா நம்ம கார்லோஸ் இருக்காரு. அதாவது மேத்யூஸோட நண்பன்னு சொல்லிட்டு பாண்டுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னார்ல, அவர் தான். இவனும் இவங்கள ஒருத்தன் தான். அண்ட் இவனால தான் அன்னைக்கு பாண்ட் அந்த போலீஸ் சேஸ் பண்ணிருப்பாங்க அண்ட் மேத்யூஸையும் கொண்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே கிரீனோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார்லோஸ்க்கு சேர வேண்டிய பங்கு எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ மெட்ரோனா ஏன் பங்கு எங்கன்னு கேட்க கிரீன் ஒரு டாக்குமெண்ட் தூக்கி நீட்டுறாரு. அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டு இப்போ மெட்ரோனா இந்த நாட்டுடைய சர்வாதிகாரியா மாறிட்டார். ஆனா இப்போ கிரீனு இன்னொரு டாக்குமெண்ட்டை தூக்கி நீட்டுறாரு. இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுக்கிட்டு உன் பங்கை வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, அது என்ன டாக்குமெண்ட்னு கேட்கும்போது ஆல்ரெடி கிரீன் பிளானட் 60% தண்ணி சப்ளை, இந்த நாட்டோடைய தண்ணி சப்ளையை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு அதை 100% மாத்தி கேட்கிறாரு. இதை கேட்டோம்னா மெட்ரோனா டக்குன்னு, ஆல்ரெடி நாங்க 2 மடங்கு அதிகமா காசு கொடுத்து தான் தண்ணியை வாங்கிட்டு இருக்கோம், 100% மாத்தி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் முடியவே முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒத்துக்கல, அதனாலதான் இந்த இடத்துல நீ உட்கார்ந்துருக்க, நீ ஒத்துக்கலனா இன்னொருத்தனை உட்கார வச்சு எனக்கு சைன் வாங்க தெரியும், என்ன அனாவசியமா ஒரு பணம் விழுவ கூடாதுன்னு பாக்குறேங்கிற மாதிரி சொல்ல, நம்மளும் பயந்துகிட்டு டக்குன்னு சைனை போட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாரு. அதே நேரத்துல கமிலோ அந்த ஹோட்டலுக்குள்ள ஊடுருவிடுறா. ஆனா போனவன் எங்க வெளியே போறானான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அங்க சர்வ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அவளை தூக்கி ரூம்குள்ள போட்டு இவனோட வேலையை காட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் கார்லோஸ் அவன் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜீப்ல வெளியே போலான்னு பார்க்கும்போது உள்ள நம்ம பாண்டோட என்ட்ரி. எனக்குன்னு இருந்த ஒரே உயிர் நண்பனை கொன்னுட்டீங்களடான்னு சொல்லி பாண்டு கன் ஃபைட்டை ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ஹோட்டல் அப்படிங்கிறது ஃபியூல் செல்ஸான ஆனது. ஸோ புல்லட் பட்டோன்னு எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. இப்படி பாண்ட் இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது கமிலோ அந்த மெட்ரோடா சைடு இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கா. அப்படி இந்த பொறுக்கி போய் மெட்ரோடா ரூம்குள்ளே வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி இவன் அந்த மெட்ரோடாவை சமாளிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்தில் கீழே உள்ள ஃபியூல் செல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா வெடிக்க பாண்டு கிரீனை கண்டுபிடிச்சு துரத்திக்கிட்டே ஓடுறாரு. அப்படியே 2 பேத்துக்கும் வெறித்தனமா ஃபைட்டு போயிட்டு இருக்க. எப்படியோ போராடி பார்த்து கடைசியா மெட்ரோடாவை கமில் போட்டு தள்ளிடுறான். எப்படியோ இவங்க அப்பா அம்மா சாவுக்கு அவனை இவ பழி வாங்கிட்டா. ஆனா அந்த நெருப்புக்குள்ள இவ மாட்டிக்கிறா. இவ தப்பிச்சு வர்றதுக்கு பெருசா முயற்சி பண்ணல. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு நெருப்புல தான் இவளோட வீட்டை கொளுத்தி அவங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்து போனாங்க. ஸோ அந்த ட்ராமா அப்படிங்கிறது அவ கண்ணு முன்னாடி வந்து போக அவளால அந்த இடத்த விட்டு நகரவே முடியல. அப்புறம் நம்ம பாண்டு தான் கிரீனை தப்பிக்க விட்டுட்டு இவளை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. தப்பிச்சு போன கிரீனை ரொம்ப தூரம்லாம் போகல, கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருக்கான். வெளியில வந்தவங்க இவனை அள்ளி வண்டியில போட்டுக்கிட்டு இவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு எல்லா உண்மைகளையும் வாங்கிடுறாங்க. அதாவது இந்த குவாண்டம்ல யார் யாரெல்லாம் இருக்கா, அது எப்படி செயல்படுது, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில வாங்கிடுறாரு. அதுக்கு பதிலா அவர் கிரீனை கொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அதெல்லாம் சும்மா உள்ளலா கட்டிக்கு இவர் கொல்ல போறது கிடையாது. அங்கேயே நடு பாலை வெளுத்துல விட்டுட்டு இவர் கிளம்பிடுறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இருந்த ஒரு இன்ஜின் ஆயில் எடுத்து தூக்கி போட்டு போறாரு. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஆயில்ல தானே இவன் ஃபீல்ஸை கொண்டா, அதுக்கு பழி வாங்குற விதமாக தான் இதை தூக்கி போட்டு போயிருப்பாரு. தாகம் எடுத்தா நீ தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே தண்ணி கிடையாது, இந்த இன்ஜின் ஆயில தான் குடிக்கணும், குடிச்சிட்டு சாவுடான்னு சொல்லிட்டு நடு பாலைவனத்திலே அவனை இறக்கி விட்டு பாண்டு கிளம்பிடுறாரு. அங்கேருந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கமில அங்கே வழி அனுப்பிச்சு வச்சுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி இங்கே ரஷ்யாவுக்கு வந்திருக்காரு. அங்கே ஒரு கப்புல அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்களோட ரூம்குள்ள வந்து பார்த்தா உள்ள நம்ம பாண்டு தான் உட்காந்துருக்காரு. இவர் யாரை பார்க்க வந்திருக்காரு தெரியுமா? ஆரம்பத்தில் வெஸ்பரோட லவரா ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவனை தான். இவன் ஒன்றும் உண்மையானவெல்லாம் கிடையாது. காசுக்காக உளவுத்துறையில் இருக்கிறவங்களோட நெருங்கி பழகி அவங்களோட ரகசியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்த குவாண்டம் குரூப்புக்கு கொடுத்துருவான். அதே மாதிரி தான் இப்பயும் கெனடியன் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கான். இதே மாதிரி தான் வெஸ்பரையும் ஏமாத்திருப்பான். இந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு பொறுமையை எடுத்து சொல்லி அவளை அமுச்சு வச்சுட்டு பாண்ட் அவனை கொன்றுவாருன்னு பார்த்தா வழக்கத்துக்கு மாறாக எதுவும் செய்யாம அப்படியே வந்துடுறாரு. அங்க நம்ம எம் நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சவுத் அமெரிக்கா சீஃபா கிரெகரி பிரீம் இருந்திருப்பார்ல, அவன் பண்ண வேலைக்கு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல உன்னோட நண்பன் ஃபீலிக்ஸ்க்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல, திறமை இருக்கிறவங்களுக்கு மதிப்பு தானா தேடி வரும்னு சொல்லிட்டு பாண்டும் கிளம்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்பரோட செயின் ஒன்று இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருப்போம். அந்த பாண்டு தான் அவர் ஞாபகமாக வச்சிருந்திருப்பாரு. இப்போ அதை கீழே தூக்கி போட்டு போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அவர் செயினை மட்டும் அவர் தூக்கி போட்டு போகல, அவர் மனசுல இருந்த வலி, வேதனை, துக்கம், கோபம், பழிவாங்குற எண்ணம், இது எல்லாத்தையும் தான் தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து பாண்டோட மனசுக்கும் மூளைக்கும் தான் சண்டை நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா ஒரு வழியா கடைசியா எப்படியோ மூளை ஜெயிச்சிடுச்சு. பாண்டோட ஸ்ட்ரென்த்து அவரோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தெளிவா முடிவெடுக்கிறது தான். யாரும் பிறக்கும் போதே அப்படி மாறுறது இல்லை, அனுபவமும் வாழ்க்கை சூழ்நிலைகள் தான் அவங்களை அப்படி மாற்றும்.
அதே மாதிரி தான் இப்போ பாண்டும் பாஸ்ட மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். இதோட அந்த கதை முடிஞ்சிடல, இனிமே தான் ஆரம்பிக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கதையை அடுத்த படமான ஸ்கைஃபால்ல நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்துக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு, அடுத்து என்னென்ன படம்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போல நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் பாய்.